சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேசுகிறேன். ஆமாம் சார். திருப்பரங்குன்றம் தீப ஏற்றுதல் குறித்து நிறைய விவாதம். அது மதுரையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. தீபம் ஏற்றலாம் என்று ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா நீதியரசர் சொன்னதற்கு பிறகும் தமிழக அரசு வேகமாக மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. இது எப்படி சார்? இது பற்றி உங்கள் கருத்தை நீங்கள் வழக்கறிஞராக இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ கோர்ட்டு உத்தரவுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டவங்க. அந்த கோர்ட்டு உத்தரவுக்கு உங்களுக்கு அதில் அந்த உத்தரவுல உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க இப்ப இங்க ரிட் அப்பீல் போறீங்க. நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தீபம் ஏற்றலான்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீபத்தூண்ல, மலை மேல உள்ள தீபத்தூண்ல இல்ல அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பீல் போறீங்க. அப்பீல்ல 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அதை அப்பீல்ல தள்ளுபடி பண்றாங்க. தள்ளுபடி பண்ணிட்டு அவரு சிஎஸ்எஃப் அனுப்புனார் பாத்தீங்களா, அது சரிதான். ஏன்னா இந்த போலீஸ் அவங்களுக்கு இது பண்ணல, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றத அதுல கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல கோயில் அலுவலர்ல சொல்றாங்க. அலுவலர் அதை செய்ய மறுக்கும் போது அவருக்கு தெரிய வரும்போது அடுத்து கமிஷனர் மேற்பார்வையிடன்றாங்க. இப்ப கண்டம்ட்டு போட்டிருக்காரு. இந்த மனுதாரர் கண்டம்ட்டு போட்டிருக்காங்க. இதுல கண்டம்ட்ல அவர் 2-3 தடவை அப்பியர் ஆக சொல்லியும், நேரில் அப்பியர் ஆகணும், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடுன்னு சொல்லியும் கமிஷனர் அப்பியர் ஆகலை. கோயில் நிர்வாகத்திலேருந்து, அறநிலையத்துறையிலேருந்து அப்பியர் ஆகலை. இது பயங்கரமான கண்டம்ட் மட்டும் இல்லை, நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட சவால். மேட்ரு என்னவா கூட இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய மக்களும் தீபம் ஏற்றுறதை அவங்க பெருசா எதிர்த்த மாதிரி தெரியல. அவங்க இது ஒரு சாதாரண விஷயம், யாருனே ஏற்றிட்டு போன்ற அளவுல தான் இருக்காங்க. அதே போல இந்து மக்களுடைய உணர்வுகளை நோகடிக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை காவல்துறையை பகரக்காயா பயன்படுத்துறாங்க. இது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு இதனால ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆனா கமிஷனர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் தான் அரசாங்கத்துக்கு நேரடியா அந்த எக்ஸிகியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவருக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். இன்னும் சில வதந்திகள்லாம் வருது. அவர் ராஜினாமா பண்ற முடிவில் இருக்காருன்னாலும் கூட சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம். ஒரு காவல்துறை கோர்ட்டு உத்தரவை மதிக்கல அப்படின்னு சொன்னா, நாளைக்கு சாமானிய மக்கள் இதே மாதிரி நான் அப்பீல் போட்டிருக்கேன் சார், நீங்க எதுக்கு சார் என்னை அரெஸ்ட் பண்ண வர்றீங்க, எதுக்கு சார் என்னை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அது போக நீதித்துறையா காவல்துறையா அப்படின்னு பார்க்கும்போது நீதித்துறை தான் எல்லாத்துக்குமே உயர்ந்தது. அரசாங்கத்தை விட உயர்ந்தது நீதித்துறை. ஒரு அரசாங்கத்தையே அவங்க டிக்டேட் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு. அது மட்டும் இல்லை, அதுதான் நியாயமும் கூட. நம்ம நீதித்துறையில தான் காவல்துறை செய்யக்கூடிய அத்தனை அட்ராசிட்டியா இருக்கட்டும், நம்ம நீதி கேட்கறதா இருக்கட்டும், காவல்துறைக்கு எதிரான வழக்குகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம நீதிமன்றத்தை தான் கொண்டு போறோம். அவங்க நீதிமன்ற உத்தரவுகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா, இனி நீதித்துறைக்கே காவல்துறை உத்தரவு போடக்கூடிய ஒரு இதை கையில் எடுத்த மாதிரி தெரியும். இது நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவால். அன்னைக்கு சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தை குறை சொல்லி பேசினார்னு அவர் தண்டனை 6 மாசம் கொடுத்த, ஒரு 3 மாசம் உள்ள இருந்தார் சார். சுப்ரீம் கோர்ட் போய் தான் அதை இது பண்ணிட்டு வந்தாரு. அவருக்கு ஒரு நீதி, கமிஷனருக்கு ஒரு நீதியா? இந்த கமிஷனரை உடனடியா கைது பண்ணணும். அப்படி கைது பண்ணல அப்படின்னா சாமானிய மக்கள் எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இனி கோர்ட்டு உத்தரவை யார் மதிப்பாங்க சொல்லுங்க? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மக்கள் மனசுல கோர்ட்டு உத்தரவை மதிக்க வேணாம் போல இருக்கு, ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆக ஆளுங்கட்சியா இருக்கிறவர்களுடைய ஆட்டம் இன்னும் ரொம்ப அதிகமாயிரும். இந்த விஷயத்துல அந்த உத்தரவு தவறா சரியான்றது அது அப்புறம். இவர் ஏன் அப்பியர் ஆகி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடல, கோர்ட்டு பலமுறை உத்தரவிட்ட பின்னரும்? அப்படின்னா இவரை உடனடியா பதவி நீக்கம் பண்ணணும், உடனடியா கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் கண்டம்ட்ல. அதுதான் அப்படி பண்ணலன்னா இனி எல்லா அதிகாரியும் துணிச்சலா கோர்ட்டு உத்தரவு எதுக்க ஆரம்பிச்சு. இது ஒரு சட்ட மீறல் நினைக்கிறீங்களா சார்? பயங்கரமான சட்ட மீறல் சார். சாதாரண சட்ட மீறல் இல்ல. கோர்ட்டோட உத்தரவுல உங்களுக்கு சரியா இல்லை, அந்த உத்தரவு இல்லை அப்படின்னா நீங்க அப்பீல் போங்க, அப்பீல்ல ஸ்டே வாங்குங்க. அப்பீல் டிஸ்மிஸ் ஆயிருது. அடுத்த அப்பீல் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கீங்க. அப்புறம் கோர்ட் உங்களை அப்பியர் ஆகி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட சொல்றாங்க, நீங்க போடணும். போடலை அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய விதிமீறல். ஏன்னா சாமிநாதன் ஐயா சொன்ன, ஜிஆர்எஸ் ஐயா சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை இன்னும் 2 நீதிபதிகள் உறுதி பண்ணிட்டாங்க. நீங்க ஏன் ஜிஆர்எஸ் ஐயாவே சாடிட்டு இருக்கீங்க? ஜிஆர்எஸ் ஐயாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
மிகப்பெரிய நேர்மையான மனிதர் சார். நீங்க அவரை வந்து ஆர்எஸ்எஸ்ன்றீங்க, பலவிதமா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உள்பட இன்னும் சில கட்சிக்காரங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க உள்பட அவரை பதவி விலகுன்னு சொல்றீங்க. அது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உங்க மேல எவ்வளவு அழுக்கு இருக்கு? இந்த நீதிபதியை தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடிய அத்தனை பேர் மேலேயும் கண்டெம்ட் எடுக்கணும். இப்ப நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க, நீங்க வழக்கறிஞர்னால நான் அதை கேட்டே ஆகணும். இப்ப ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார் ஒரு நீதியரசர். அந்த நீதியரசரை உடனே வந்து அவர் ஆர்எஸ்எஸ் நெத்தியில திருநீர் பூசியிருக்கார், அவர் ஆர்எஸ்எஸ், அவர் வந்து இந்துத்துவா, இந்த வந்து விளக்கேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கிறார் அப்படின்னு விமர்சிக்கிறது, உடனே பதவி விலக்கம் பண்ணுங்க, அவரை உடனே பதவி விலக்கம் நீக்கணும்னா சொல்றாங்களே சார். அப்ப நீதி அரசர்கள் அவங்களுடைய நீதி கருத்துக்களையும் அவருடைய தீர்ப்பையும் வெளியில சொல்லுவதே இப்ப தவறா? இப்ப இந்த கேள்வி மக்கள்கிட்டே வருது. தீர்ப்பை மட்டும்தான் விமர்சிக்க முடியும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புல வந்து இப்படி மேல்முறையீடு பண்ணலாம், இல்ல இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு இது வந்து ஒத்துக்கல, இந்த தீர்ப்பை நாங்க வந்து அப்பீல் பண்றோம், இல்லைன்னா இந்த தீர்ப்பை எதிர்க்கிறோம்னு சொல்லி அதை வந்து நாகரிகமான முறையில விமர்சனம்ன்றது கூட லிமிட்டட் விமர்சனம் தான், அளவு கடந்து பண்ண முடியாது தீர்ப்பை சொன்ன நீதிபதியை நீங்க விமர்சனம் பண்றது வந்து சட்ட விதிமீறல், அஃபென்ஸ். இது செய்யக்கூடாது. இதை தான் இவங்க செய்யறாங்க. அந்த தீர்ப்பை நிறைவேற்ற முடியலன்னா அப்பீல் போயிருக்கணும், அப்பீல் போனாங்க, டிஸ்மிஸ் ஆயிருது. அப்ப 3 நீதிபதியுமே நீங்க அப்படித்தான் சொல்றீங்களா? அப்ப 3 நீதிபதி அப்படிதான் சொல்றீங்களா? அதாவது உங்களுக்கு ஆதரவா சொல்லிட்டா அவர் நல்ல நீதிபதி, அகைன்ஸ்டா சொல்லிட்டா அவர் ஆர்எஸ்எஸ் காரரு, அவர் சங்கி. இந்த வார்த்தைகளை வந்து நீதிபதிக்கு மேல பயன்படுத்த முடியுமா? நீதிபதிக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்க மாட்டேங்குது சார். ஒரு நீதி அரசர்களை தரைக்குறைவாக விமர்சிப்பது. இங்க நடக்கிறது ஃபுல்லாவே ஓட்டு அரசியல் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப விஜய் ஒரு பக்கம் முந்தி போயிட்டு இருக்காரு, சிறுபான்மையினுடைய இஸ்லாமியர் கிறிஸ்தவருடைய வாக்குகள் வந்து அவர் பக்கமா போயிட்டு இருக்கு. அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இவங்க அந்த வாக்குகளை ஃபுல்லா ஒண்ணு விடாம ஒரு வாக்கு கூட செதறாம அவங்க எடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது உட்கார முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்றேன், இந்த விஷயத்துல நாங்க தான் வந்து இஸ்லாமியோட பாதுகாவலன்னு காட்டணும் அப்படின்ட்டு. அப்ப பெரும்பான்மையான இந்துக்களுடைய ஓட்டு எப்படி விடும்? அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. முதல்ல வந்து இது இஸ்லாமியர் இந்துக்களுடைய பெரிய பிரச்சனையாவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மாமா மச்சான் மாப்பிள்ளன்னு பழகுறவங்க, இவங்க எல்லாருமே உறவு முறையா இருக்காங்க. அன்னைக்கு 5 நிமிஷத்துல தீபம் ஏத்தினா அந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கும். இப்ப தீபம் ஏத்துற பிரச்சனையை தாண்டி நீதித்துறையா காவல்துறையான்ற பிரச்சனை அடுத்து போயிருந்துச்சு. மக்கள் எல்லாரும் நீதித்துறையை நம்பிதான் இருக்கோம். காவல்துறை எத்தனை பேர் நம்பி இருக்கேன்? காவல்துறை வந்து ஏராளமான தவறுகளை செய்யுது, மனித உரிமை மீறல்களை செய்து, லாக்அப் டெத் பண்றேன், அடிச்சு கைகால உடைக்கிறேன், ஃபேக் என்கவுண்டர் பண்றேன், எல்லாமே பண்றேன். பிடிச்சா வந்து ஏகப்பட்ட இடத்துல லஞ்சம் வாங்குறது நிகழ்வு கூட நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீதித்துறையில அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அதனால மக்கள் நீதித்துறை தான் இறுதி. அங்கதான் போய் வந்து தங்களுடைய குறைகளை வந்து தெரிவிக்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டியது காவல்துறை. நான் செயல்படுத்த மாட்டேன், நீதித்துறை எனக்கு ஃபேவரா உத்தரவு போட்டாதான் செயல்படுத்துவேன், இல்லைன்னா செயல்படுத்த மாட்டேன்னா நீதித்துறையோட காவல்துறை பெரிய டிபார்ட்மெண்டா சார்? இந்த காவல் அதிகாரிய கைது செய்யணும் சார், கைது செய்யலை அப்படின்னு சொன்னா உண்மையிலே சொல்றேன், இனி யாருமே வந்து நீதித்துறைக்கு வந்து அச்சப்பட மாட்டாங்க. இது மக்கள் மனதில வந்து ரொம்ப ஒரு எதிர்மாறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். நீதித்துறையை வந்து இனி யாரும் வந்து சீண்ட மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. நீதிபதிகள் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதிரடியான நடவடிக்கை தேவை. இப்ப வந்து தமிழக அரசு இந்த பிரச்சனையை அணுகிற விதம் குறித்தும் அதுக்கு என்ன காரணம், அரசியல் காரணமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அவங்களுக்கு இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. நான் தான் சொன்னேன், சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இப்போ வந்து விஜய்க்கு ஒரு குரூப் போற மாதிரி இருக்கேன். அவரு விஜய் வந்து கிறிஸ்தவ ஓட்டுக்கள், இஸ்லாமிய ஓட்டுக்கள் போற மாதிரி இருக்கான். அப்ப நான் தான் வந்து இவருடைய பாதுகாவலை நிரூபிக்கணும்னா ஏதாவது ஒண்ணு செய்யணுன்றதுனால இந்த சாதாரண விஷயத்தை பெரிதுபடுத்தி அதை வந்து ஏத்த விடாம பண்ணி, தீபத்தை ஏத்த விடாம பண்ணி, சிறுபான்மையினர் மக்கள்லாம் எங்களை வந்து பெரிய ஆள் நினைக்கணுன்றதுக்காக இந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்காங்க. இதனால இஸ்லாமியர் எல்லாருமே புரிந்து கொண்டார்கள். இது வந்து திமுக வந்து தேவையில்லாம இந்த விஷயத்த வந்து சீண்டு அதை தூண்டி விடுறாங்க. இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இது சின்ன விஷயத்த தூண்டுறாங்கன்றது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் வந்து திமுகவுக்கு மேலும் வாக்கு எண்ணிக்கை சரியுமே தவிர கூடலாம் செய்யாது. உண்மையிலே சாமி கும்பிடுற திமுக காரன் எல்லாருமே இருக்காங்க. ஏன் துர்கா ஸ்டாலின் அம்மா, அந்த அம்மா கூட விழுந்தவங்க சாமி கும்பிடுறாங்க. அவங்க மனசாட்சியை தொட்டு கேளுங்க. ஏமா உங்களுக்கு முருகர் மலையில அந்த திருப்பூண்ட மலையில வந்து தீபம் ஏத்துறது உங்களுக்கு வந்து ஓகேவா இல்லையான்னு அந்த அம்மாட்ட கேட்க சொல்லுங்க சார். நம்ம என்ன சொல்றான்னு பாருங்க. அதே போல எல்லா திமுக காரங்களும் திட்டுறான்.
இந்த மாதிரி பண்றாங்க, இது தேவையில்லாத விஷயம். இந்து மக்களோட உணர்வுகளை இது பண்ணாங்கன்னா நாளைக்கு எப்படி நாங்க ஓட்டு கேட்க போக முடியும் அப்படின்ட்டு. இஸ்லாமிய மக்கள் வந்து இதை ஒரு நாடகம், திமுக பண்ண நாடகன்றதை உணர்ந்துட்டாங்க. அதனால இது ஒரு சாதாரண பிரச்சனை. இப்ப அடுத்த லெவல்ல கொண்டு போய் அரசியல் பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க திமுக. தவறான செயல். இப்ப நீங்க விஜய் பத்தி ஒரு விஷயம், விஜய்க்காக சிறுபான்மை ஓட்டை குறிவைத்து திமுக நடத்துகிற நாடகம் தான் அந்த திருப்பரங்குன்ற தீப ஏற்றுதல் சொல்றீங்க. அதனை ஒட்டி ஐயா சுவாமிநாதன் அவர்களை விமர்சிப்பதும் நீதித்துறையை அவமதிப்பதும் காவல்துறையுடைய வேலையாக இருக்கிறது. காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை உடனே கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஆமா சார். இப்ப இந்த இடத்துல நீங்க விஜயை குறிப்பிடறதுனால உங்களுக்கு விஜய் கட்சியில வந்து செங்கோட்டையன், அதிமுகவில இருந்து செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்லாம் கட்சிக்குள்ள இணைகிறாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்றான கட்சி தான் தாவேகா அப்படின்ற ஒரு பார்வையில திருப்பி அதிமுகல இருந்து திமுக இருந்து நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பெரும் பங்காற்றியவர்கள் தாவாக்குள்ளே போறாங்க, விஜய் பக்கத்திலே போறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதே வந்து இரு திராவிட கட்சிகளும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு நல்லதெல்லாம் செய்யலை, அவங்களால வந்து மக்களுக்கு வந்து பின்னடைவு தான், தமிழ்நாட்டுக்கு வந்து இழப்பு தான், அப்படி இப்படி நிறைய ஒரு காரணங்களை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ரெண்டு கட்சியில உள்ளவங்களும் அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா அவர் இதுல என்ன லாஜிக் இருக்கு சொல்லுங்க? திராவிட கட்சிகளுக்கு எதிராக நான் புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன்றாரு. ரெண்டு திராவிட கட்சியில உள்ளவங்களையும் இவர் இந்த நாஞ்சில் சம்பத்தை சேர்த்தாச்சு, செங்கோட்டையனை சேர்த்தாச்சு. அப்புறம் இது கொஞ்ச நாள் கழிச்சு இது என்ன ஆகும்? தாவேக்கான்றது என்ன ஆகும்? தீவேக்கான்னு ஆயிரும், திராவிட வெற்றி கழகம்னு ஆயிரும். இதுதான் நடக்க போகுது. தமிழக வெற்றி கழகம் என்பது திராவிட வெற்றி கழகம்னு ஆயிரும். இதான் நடக்க போகுது. இதனால வந்து விஜய்க்கு வந்து பின்னடைவு தான் வரும். விஜய்கிட்ட இருக்கக்கூடியது வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து அவருடைய ரசிகர்கள், நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த நடுநிலை அதே போல வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்கள்லாம் வந்து திமுகவுக்கு போடுறதை விட விஜய்க்கு போடலான்ற மனநிலை சிறுபான்மையினர் கொஞ்சம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அங்க போய் திராவிட சித்தாந்தத்துல ஊறி போன செங்கோட்டையனை கொண்டு போய் நீங்க கொண்டு வச்சீங்கன்னா அவர் எப்படி இது பண்ணுவாரு? அவர் போனவனே ஒரு பேட்டி கொடுத்துட்றாரு, இரு திராவிட கட்சிகளும் வந்து நிறைய டைம் ஆட்சி பண்ணிட்டாங்க, அதனால ஏன் புதிய கட்சிகள் ஆட்சி பண்ணக்கூடாதுன்ட்டு. நீங்க 7 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்களே, இந்த ஒரு தடவை நீங்க விட்டுருங்க. இனிமே நீங்க எந்த உங்களுக்கு வேணாம். தமிழக மக்கள் உங்களை கைகூப்பி வேண்டிக் கொள்கிறோம், உங்களுடைய சேவை போதும். நீங்க அதுக்கு முன்மாதிரியா இருந்து தயவு செய்து நீங்க வந்து தேர்தலில் போட்டியிடாதீங்க, தாவேகா சம்பந்தமா நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு தூரம் நீங்க சொல்லிட்டு நீங்க ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரையும் எதிர்த்து உங்களால அரசியல் பண்ண முடியுமா? அவங்களும் அந்த திராவிடத்துல இருந்து வந்தவங்க தானே. அப்புறம் ஏன் பொய் சொல்லிட்டு தெரியுறீங்க? நீங்க போய் தாவேக்கால சேர்ந்தது வந்து என்னைய மாதிரி ஆளுங்க நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அந்த கட்சியை வளர்க்க போன மாதிரி தெரியல, யாரோ சொல்லி அந்த கட்சியை வந்து சோழி முடிக்க போன மாதிரி தெரியும். இந்த மாதிரி பேச்சு விவாதம் நடக்குது சார், அது உண்மையா? இது எதுக்காக இருக்கலாம் சார்? ஏன்னா இந்த விபத்துக்கு அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஒரு படத்துல கூட ஒருத்தன் சொல்லுவான் பாத்தீங்களா, அந்த நான் வந்து 1-2 பேரை அடிச்சு ரவுடியானவன் இல்ல, நான் அடிச்சது பூராமே ரவுடியுமான. அது மாதிரி பிஜேபி வந்து சாதாரண ஆள் இல்ல சார், பல ஜாம்பவான்களை காலி பண்ண கட்சி சார், பல ஜாம்பவான்களை. காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியை காணாம ஆக்கிட்டான் கிட்டத்தட்ட. அவன் செங்கோட்டையன் வந்து அங்க நெக்ஸஸா இருந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிற அமித்ஷா வரைக்கும் பேசுறாரு, அடுத்த வாரமே அங்க போய் சேர்றாரு அப்படின்னு சொன்னால் அதுல வந்து நம்ம ஏன் நினைக்க கூடாது, யார் கொடுத்த அஜெண்டா, யாரை காலி பண்ண போயிருக்காரு அப்படி ஏன் நினைக்க கூடாது சார்? அதனால அரசியலை பொறுத்தளவுல இந்த மாசம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான மாசம். இந்த டிசம்பர் இருக்குல்ல, இந்த டிசம்பர்ல இருந்து அந்த பொங்கலுக்குள்ள சார் பல மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன வேணாலும் வரலாம். இப்ப திருநெல்வேலி வட்டார அரசியல் குறித்து பேசும்போது மூர்த்தி தேவர் அவரும் ஸ்ரீ வைகுண்டம் சுரேஷ் அவரும் மாறி மாறி விமர்சிக்கிறாங்க. இந்த போக்கு சரியா? அது இந்த மாதிரி பொது வழியில இவங்க பேசுறது எம்மாதிரியான விளைவுகளை? இது வந்து அண்ணன் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவரை பொறுத்தளவுல அவர் பொதுவாகவே வந்து யாரையும் பத்தி எப்பயுமே வந்து பொது வெளியில வந்து அப்படி பண்ண மாட்டார். அதுல வந்து அவர் உண்மையிலே பாராட்டணும். பொது வெளியில யாரையும் குறைச்சி பேச அவர் அமைதியா போயிடுவாரு. அதே போல அதுதான் ஒரு தலைவருக்கு வந்து அழகு. அதே போல பங்காளி மூர்த்தி தேவர் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் யார்ட்டையும் வந்து நன்கொடையெல்லாம் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. அவர் வாங்கினது கிடையாது, கொடுத்து தான் பழக்கம் இருக்கு. அவங்க தாத்தாலாம் ரொம்ப பெரிய ஆளுக தான். இப்போ தனி மனித குறைகள் அது 2 பக்கமும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம். இவங்க 2 பேரும் அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரு பங்காளி மூர்த்தி வந்து தனி மனித குறைகளை சொல்லி பேசுறாரு, அதை தவிர்க்கணும் அப்படின்றது எங்களை மாதிரி ஒரு கட்சி அமைப்பு தலைவர்களோட வேண்டுகோள். அது வேணாம் பங்காளி, எதுக்கு அதை பேசி என்ன செய்ய போறோம்? ஒருத்தர் குறைச்சி பேசி என்ன செய்ய போறோம்? மல்லாக்கப்படுத்தி எச்சி துப்புனா யார் மேல விழுவும்?
அவரை பேசினா என்ன, நம்மளை பேசினா என்ன, அது வேண்டாம். அது பங்காளி வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நாங்க அந்த வார்த்தைகளை எதிர்பார்க்கல. ஆனா அவரு ஏதோ அவருக்கு பாதிப்பு இருக்கலாம். ஏதோ இவங்களால ஏதோ பாதிப்பு இருக்குன்னு நினைச்சு பேசுறாரு. அதே போல வந்து சுரேஷ் அண்ணனை பொறுத்தளவுல வந்து ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு வைங்களேன், கட்சி வித்தியாசம் பார்க்காம நான்லாம் வந்து அவருக்கு உழைப்பேன். ஏன் உழைப்பேன் அப்படின்னா, அவர் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம். அவரு எங்க போய் நின்றாலும் அவருக்கு நம்மலாம் உழைக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. இந்த சமூகத்துக்காக நிறைய தியாகங்களை விஷயங்களை பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் எதுவும் பேசல. அவர் கூட இருக்க சிலர் வந்து அவர் மேல உள்ள அன்புனால ஏதோ மூர்த்தி தேவரை வந்து அவங்க விமர்சனம் பண்ணி பேசுறாங்க. அதுவும் தனி மனித தாக்குதல் தான். இந்த ரெண்டையும் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்க. 2 பேரும் ஒரே கூட்டணியில இருக்கீங்க. அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் கிடைக்காம போயிடும். இல்ல இந்த பிரச்சனைக்கு திமுக தான் மறைமுகமா காரணமாக இருக்கு. அவங்க 2 பேத்தையுமே சிதறடிக்கணும்ன்ற காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அது உண்மையா? அதுல அவங்களுக்கு என்ன சார் நன்மை கிடைச்சிட போகுது? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் நம்ம வந்து வைக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை. அதுல அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? மூர்த்தி தேவரையும் சுரேஷ் அண்ணனையும் வந்து சண்டை ஓட வச்சு அதனால அவங்க 2 பேரும் பிரிச்சு விடுறதுனால திமுகவுக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது சொல்லுங்க? 2 பேரும் நல்லா ஒற்றுமையா இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய வாக்குகள் கிடைக்கும், அவ்வளவுதானே. அதனால நான் வந்து இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்ற குற்றச்சாட்டை வந்து நான் வந்து ஏற்கல சார். அது அப்படி தோணலை எனக்கு.